ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரமேஷ் விலாக். இன்றைக்கி நம்ம சூப்பராக நல்லா டேஸ்டியாக எல்லாம் கரகர மொறுமொறுன்னு ஒரு ஸ்நாக்ஸ் தான் செய்ய போகிறோம். ஸ்நாக்ஸ் ரெசிபி தான். நல்லா டேஸ்டியாக இருக்கும், நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும், சூப்பராக இருக்கும். நம்ம சட்டுன்னு செஞ்சிடலாம். குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வரதுக்குள்ளே நம்ம டக்குன்னு செஞ்சு வச்சிடலாம். வாங்க என்ன செய்கிறோம், எப்படி செய்கிறோன்னு பார்ப்போம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் என்ன பொருள் போடுறேன், என்ன அளவு போடுறேன் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பாருங்கள், நான் வந்து ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுருக்கேன். அதில் வந்து ஒரு கப்பு அளவுக்கு ஒயிட் ரவை போட்டுக்கலாம். வெள்ளை ரவை நம்ம உப்புமா செய்வோம் இல்லைங்களா, அந்த ரவை போட்டுக்கலாம். வறுத்த ரவை வறுக்காத ரவை எது இருந்தாலும் பரவாயில்ல, அது போட்டுக்கலாம். போட்டுட்டு அதோடு கூட ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு, பச்சரிசி மாவு போட்டுக்கலாம். போட்டுட்டு ஆப்ப சோடா கொஞ்சம் ஒரு 2-3 சிட்டிகை ஆப்ப சோடா போட்டுக்கலாம். போட்டுட்டு சால்ட்டு கொஞ்சமாக போட்டுக்கலாம். இது நம்ம ஸ்வீட் போண்டா தான் செய்ய போகிறோம், அதனால் சால்ட்டு அதிகம் தேவையில்லை. ஸ்வீட் போண்டா தான், அதுக்கு நம்ம என்ன தான் ஸ்வீட் போட்டாலும் அதில் ஒரு சிட்டிகை 2 சிட்டிகை சால்ட்டு இருக்கணும். எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் வந்து கெட்டி தயிரை ஒரு 1/4 கப்பு அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். 1/4 கப்பு அளவுக்கு நம்ம ஸ்வீட் போண்டா செய்கிறோன்றதுனால அதிகம் தயிர் தேவையில்லை. இதே கார போண்டாவாக இருந்தால் ஒரு 1/2 கப்பு அளவுக்கு தயிர் ஊற்றிக்கலாம். தயிர் ஊற்றிட்டு அதே டம்ளரில் ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிடலாம். இன்னும் நம்ம வெல்லம் போடலை. இந்த மாதிரி கட்டி இல்லாமல் நல்லா கலக்கிக்கலாம். நல்லா கலக்கிட்டு மேலே ஒரு பிளேட் போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு ஊற வச்சிடலாம். அப்போ தான் அந்த ரவை வந்து கொஞ்சம் நல்லா ஊறி போண்டா வந்து சாஃப்டாக வரும். நமக்கு கட்டி இல்லாமல் இந்த மாதிரி கலக்கிக்கோங்க. ஒரு விஸ்க் இருந்தாலும் நல்லா வச்சு கலக்கிக்கலாம். கட்டி இல்லாமல் இருக்கும் விக்ஸில். இதை மேலே அப்படியே பிளேட்டு போட்டு ஊற வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சிடலாம். பாருங்கள், நல்லா ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுட்டேன். நல்லா கெட்டியாக எப்படி ஊறி இருக்கு பாருங்கள். நல்லா ரவை ஊறி நல்லா பதம். இப்போது வெல்லம் போட்டுக்கலாம். நான் வந்து கல் மண்ணெல்லாம் இல்லாத சுத்தமான வெல்லம் எடுத்து வச்சுருக்கேன். நான் வந்து 1 கப்பு ரவை எடுத்தேன் இல்லைங்களா, அதுக்கு வந்து 1 கப்பு அளவுக்கு வெல்லம் போட்டுக்கலாம். கல் மண்ணெலாம் இல்லாத சுத்தமான வெல்லம் போட்டுட்டு மிக்ஸி ஜாரில் வந்து பாதாம், பிஸ்தா, முந்திரி, ஒரு 2 ஏலக்காய், ஒரு சின்ன ஏலக்காவாக தான் இருந்தது, அதனால் ஒரு 2 ஏலக்காய் போட்டு லைட்டாக பல்ஸ் கொடுத்து அரைச்சி வச்சுக்கிறேன். பிஸ்தா, பாதாம், முந்திரி 3மே இது ஆப்ஷன் தான். வேணும்னா இருந்தால் போட்டுக்கலாம், இல்லைன்னா விட்டுடலாம். இது போட்டால் குழந்தைங்களுக்கு கொஞ்சம் ஹெல்த்தியாகவும் இருக்கும், நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க, டேஸ்ட்டாகவும் இருக்கும். நமக்கு ஸ்வீட் போண்டான்றது இதெல்லாம் போட்டால் கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக தான் இதை போடுறேன். இருந்தால் போடலாம், இல்லைன்னா விட்டுடலாம், தப்பு இல்லை. போட்டுட்டு எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம். லைட்டாக பல்ஸ் கொடுத்து தான் அரைச்சிக்கிட்டேன். நம்ம சாப்பிடும்போது போண்டா சாப்பிடும்போது வாயில் அந்த முந்திரி பாதாம்லாம் தட்டுப்படும்போது நமக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இன்ட்ரெஸ்ட்டாக சாப்பிடுவாங்க குழந்தைங்களாம். இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக சாப்பிடுவாங்க. எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிட்டேன். வெல்லம் போட்டதும் மாவு கொஞ்சம் லூஸாக இருக்குது பாருங்கள். நமக்கு கரண்டியில் எடுத்து போண்டா எண்ணெயில் ஊற்றுற அளவுக்கு மாவு கொஞ்சம் லூஸாகிடுச்சு. எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு போண்டா போட்டுக்கலாம். பாருங்கள், ஸ்டவ்வில் வந்து எண்ணெய் வச்சு சூடு பண்ணியிருக்கேன். நம்ம மிக்ஸ் பண்ணி வச்ச மாவை நல்லா மறுபடியும் ஒரு தடவை நல்லா கலக்கிட்டு ஒரு கரண்டி மாவு எடுத்துக்கலாம். நான் சின்ன சட்னி கரண்டி தான் இருக்கேன், சின்ன கரண்டியாக எடுத்துருக்கேன். எடுத்து எண்ணெயில் ஊற்றிக்கலாம். நம்ம இப்போ ஊற்றிட்டு உடனே திருப்பக்கூடாது. லைட்டாக அப்படி தள்ளி விட்டுட்டு திருப்பலாம். அடியில் ஒட்டிக்கும், அப்படியே விட்டுட்டோம்னாலும் அடியில் ஒட்டிக்கும். அதனால் லைட்டாக அப்படி சைடில் எடுத்து விட்டுட்டு திருப்பிக்கலாம். அப்படியே வேகட்டும். நான் வந்து ஃப்ளேம் வந்து குறைச்சி தான் வச்சுருக்கேன். அப்படியே வேகட்டும். பாருங்கள், போண்டா நல்லா வெந்துடுச்சு. சூப்பராக எப்படி வந்திருக்கு பாருங்கள். நம்ம ரவையை வச்சு ஸ்வீட் போண்டா சூப்பராக செஞ்சுருக்கோம்.
இல்லை எண்ணெய் வடிகட்டிட்டு எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம். சூப்பரான ரவா ஸ்வீட் போண்டா ரெடி ஆகிடுச்சு. எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு அப்புறம் பார்க்கலாம். இங்கே பாருங்கள், சூப்பராக நமக்கு ரவா போண்டா, ரவா ஸ்வீட் போண்டா ரெடி ஆகிடுச்சு. எப்படி இருக்குது பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாம் கரகரம் மொறுன்னு இருக்கும், மேலே எல்லாம் மொறுன்னு இருக்கும், உள்ளே சாஃப்டாக இருக்கும். நம்ம ஆப்ப சோடா ஒரு பிஞ்சு போட்டதுனால கொஞ்சம் ஒரு 2-3 பிஞ்சு போட்டோம் இல்லைங்களா, அதனால் நமக்கு உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்கும், மேலே வந்து மொறுன்னு இருக்கும். சூடாக இருக்குது, சுடுது. எப்படி இருக்குது பாருங்கள், இல்லை மெத்துன்னு உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்கும். நான் புட்டு காட்டுறேன். எப்படி இருக்குது பாருங்கள், சாஃப்டாக உள்ளே நல்லா சாஃப்டாக எப்படி இருக்குது பாருங்கள். அந்த முந்திரி பாதாம் பிஸ்தாலாம் நம்ம பொடி பண்ணி போட்டோம் இல்லைங்களா, அது நம்ம சாப்பிடும்போது வாயில் தட்டுப்படும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். இன்னும் டேஸ்ட் கொடுக்கும். போண்டா வந்து இன்னும் டேஸ்ட்டு கொடுக்கும். நம்ம வெறுமனே செஞ்சு சாப்பிட்றத விட இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் ஹெல்த்தியாக போட்டு செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுத்தோம்னா இன்னும் டேஸ்ட்டு கொடுக்கும். சூப்பராக சாப்பிட்ருவாங்க. அடுத்த தடவை இது மாதிரி செஞ்சு கொடுக்க சொல்லி கேட்பாங்க. நான் சாப்பிட்டு காட்டுறேன். சூப்பராக இருக்குது. அந்த பாதாம் பிஸ்தாலாம் நல்லா வாயில் தட்டுப்படும்போது சூப்பராக இருக்குது. செம்ம சூப்பரான ரவா ஸ்வீட் போண்டா ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுங்க. நீங்களும் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிக்கலனாலும் ஒரு லைக் பண்ணுங்கள், தப்பு இல்லை. தேங்க்யூ.